ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு ஹாப்பி சண்டே உங்கள் எல்லாருக்கும். வாங்க, இது நம்மளோட மினி சோட்டி ஃபேமிலி. நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்காக. இந்த வீடியோவை ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பிளேயிங் கிட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேண்ட் ஸ்டிக்குள்ளே இந்த ரிங்கை போட்டு விளாட்றது தான். இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். பப்பிராணி, இன்னைக்காவது யார்கிட்டையும் சண்டை வளர்க்காம ஒன்றா நம்மளோட சேர்ந்து விளாடுங்க, சரியா? எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். கிளாஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, விளாட்ற இடத்துலையும் சரி. சரி, ஓகே, இனிமேல் அதை கீப்பப் பண்ணுங்க. சாராக்கா, நாங்கள் எல்லாரும் ரெடிக்கா, சீக்கிரம் வாங்க. ஹைடன் விளையாட போகிறோமா? ஹைடன் சீக்கெலாம் இல்லை சோட்டோ. நான் நேற்று பர்ச்சேஸ் பண்ண போனேன்னா அப்போது ஒரு ரிங் பால் மாதிரி ஒன்று பார்த்தேன். சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு விளையாட வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சிம்பிள் கேம் தான், ஆனால் நம்மளோட த்ரோ பண்ணி போட்டு அந்த ஸ்டிக்குக்குள்ளே விழுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த பீச்லலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம சும்மா ஓரலாக வச்சு விளையாடி பார்ப்போம், ஓகேவா? எப்படி இருக்குன்னு. இது ஓகே ஆச்சுன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி மெமரி கேம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு லீவு தான், வாங்க விளையாடலாம். என்னது மெமரி கேமா? சாராக்கா, அப்ப நான் வீட்டு பக்கம் நடைய கட்டுறேன். மெமரி கேமுக்கும் எனக்கும் செட் ஆகவே ஆகாது. நானே எல்லாத்தையும் மறந்து மறந்து தொலைஞ்சிருவேன். எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தானே இந்த மெமரி கேமு. நான் வரல, கிளம்புறேன். நீங்களாச்சு உங்க கேமாச்சு. மெமரி கேமாக இருந்தானா என்னவா இருந்தான்னா ஜாய், இப்படியெல்லாம் பின் வாங்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன ஏதுன்னு அதில் இறங்கி பார்த்துடணும், ஓகேவா? மெமரி கேமாக இருந்தால் என்ன, அதில் காம்படிஷன் வச்சாங்கன்னா அதில் முதல்ல கலந்துக்கிட்டு அது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரைஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, அது ஒரு அனுபவமாக இருக்கும்ல. இனிமே எதாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் வாங்கிட்டு வந்தது. இது ஒரு பெரிய கை மாதிரி இருக்கா, கலர் கலராக ரிங்ஸ் இருக்கா. இந்த கையை இந்த டோக்கில் நான் செட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துட்டேன். கலர் கலராக இருக்குல்ல இந்த ரிங்ஸ் எல்லாம். இந்த பிளேட் மேலே அந்த ஹேண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக இருக்குது. இது கரெக்டாக 6 குவான்டிட்டி தான் இருக்குது. கரெக்டாக 6 பேர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஹேண்ட் மாதிரி இருக்கும்ல, அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் நவுத்தி வச்சிடுறேன். அதுக்குள்ளே தூக்கி போட்டு விளையாடணும், அவ்வளோதான். நல்லா இருக்கும்ல. எனக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம குட்டீஸ்க்காக வாங்கலாமே அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே அடிக்கடி செஞ்சு பாருங்கள். நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து தூக்கி போட்டு விளையாடும் பொழுது அதை கரெக்டாக அந்த இடத்த பார்த்து கரெக்டாக த்ரோ பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி. இது கொஞ்சம் மைண்டுக்கு தேவையான கேம் தான். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம். பண்ணிவிட்டு உங்ககிட்டே கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் விளையாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியா குட்டீஸ்? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்குல்ல, ஸ்ப்ரிங் மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்குது. எல்லோ, க்ரீன், பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ. ரைட், இப்போ நான் அதை டைட் பண்ணி வச்சிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். அருமையாக இருக்குமா சாராக்கா. இந்த மாதிரி நாங்கள் பீச்சில் தான் பார்த்துருக்கோம். அது இந்த மாதிரி ஹேண்ட் மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு பொருள் மேலே இந்த ரிங்கை த்ரோ பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது நல்லா இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நாங்கள் மறுபடியும் இதை விளையாடி பார்க்குறோம். இந்த 2 கலரும் ஒரே மாதிரி இருக்குது. இதை நான் பப்பி ராணிக்கிட்ட கொடுத்துட்றேன். இது எல்லோ கலர். அடுத்து பிங்க் கலர் ஒன்று இருக்குது, அது சாய்கிட்ட கொடுத்துட்றேன். சாய்க்கு பிங்க்னால் ரொம்ப பிடிக்குமா. அடுத்து நம்ம சோட்டோவுக்கு க்ரீன் கலர், அவளோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரியே கொடுத்தாச்சு. இங்கே ஒரு பிங்க் இருக்கு, அதை ஜாய் கிட்ட கொடுத்துட்றேன். இந்த கலரை நான் வச்சுக்கிறேன். ஓகேக்கா, இப்போ ரெடி, ஸ்டார்ட். ஒரே ஆர்வமாக இருக்குது, பயமாக இருக்குது சாராக்கா. நான் போடுறது கரெக்டாக அந்த கைக்குள்ளே விழுகுமா இல்லையானே தெரியல. நான் தான் ஸ்டார்ட் பண்ணவா ஃபஸ்ட்டு. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டாக போடணுமே, கடவுளே கரெக்டாக போடணுமே. பயமாக இருக்குக்கா. சரி, ஓகே, எதுவாக இருந்தால் என்ன, நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ரெடி, 1 2 3. அச்சோ, கரெக்டாக கீழே விழுந்துருச்சு. ஒன்றுத்துக்கும் வேலையாகலை. எப்போ பார்த்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுலையும் ஜெயிக்கவே மாட்டேங்கிறேன். சரி போங்க, அடுத்து யாருக்கு லக்கு இருக்கோ பண்ணுங்க. வாங்க அடுத்து. சோட்டோ, உனக்கே கிளிக் ஆகலையா? அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ட்ரை பண்ணுறேன். 1 2 3 சொல்லுங்கப்பா. சொல்ல மாட்டீங்களா? பயமாக இருக்கே. அச்சோ,
கஷ்ட காலம்டா. எனக்கும் விழுக மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணேன்? சோட்டோ ஒன்ன மாதிரி என்னோடது கீழே போய் தாவி விழுந்துருச்சு. அடுத்து யாரு? என்னப்பா எனக்கு முன்னாடி போட்ட 2 பேருமே கீழே தவற விட்டீங்க. எல்லா கடவுளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கரெக்டாக போட்டுறணும். நானாவது போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே அப்பாப்பா, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் செம, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏ நான் ஒரு ஆள் தான்ப்பா ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஜாலி ஜாலி ஜாலி, செம ஜாலி, சூப்பர். சாராக்கா நான் ஃபஸ்ட்டு போட்டேன், நான் தான் உள்ள ரிங்கு போட்டிருக்கேன். ஹர்ஷா, வெரி குட் ஹர்ஷா. இப்போ நான் ட்ரை பண்றேன். எனக்கு யாராவது நல்லா வேண்டிக்கிட்டு 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. கரெக்டாக விழுந்துடணும். அச்சோ, கீழே விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே. அப்ப ஹர்ஷா மட்டும்தான் போட்டிருக்குது இது வரைக்கும், வேற யாரும் இன்னும் இல்லைல்ல. சாராக்கா ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் உள்ள போட்டிருக்காங்க. இப்ப எங்களோட பர்ஃபார்மன்ஸ பாருங்க. நாங்க ரெண்டுமே ஒரே கலர் வச்சிருக்கோம். உள்ள தூக்கி அடிச்சு வின் பண்றோமா இல்லையான்னு பாருங்க. ராணி நீ ஃபர்ஸ்ட் போடுறியா? சரி ஓகேடா. 1 2 3 ஸ்டார்ட். அச்சச்சோ மண்ணை கவிருச்சு. இதுக்கு தான் வாய் ஓவரா பேசக்கூடாதுங்கிறது. சரி இப்ப நீ போடு 1 2 3. பேசாம வாயை மூடிக்கிட்டே இருந்திருக்கலாம். மறுபடியும் வாயை மூடிக்கிட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். என்னவா இருக்கும்? யாரும் சரி பண்ணிட்டாங்களோ? நம்ம ஜெயிக்க கூடாதுல்ல. சரி போய் பார்ப்போம், போவோம். இங்கே யாரும் சதியும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. வாய் மட்டும் நல்லா பேசுகிறீங்கப்பா. முயற்சி பண்ணுங்க எல்லா விஷயத்துலையுமே. சரியா குழந்தைங்களா? முயற்சி பண்ணிங்களா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? சரி நீங்கள் விளையாடுங்க. பாய்.